ஓகேமா, நம்ம இன்டகிரேஷன் பார்த்துட்டு இருந்தோம். இன்டகிரேஷன்ல ஆக்சுவலா நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? மெத்தட்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பார்த்தோம்னா, மெத்தட் ஆஃப் டிகம்போசிங் இன்டு அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் ஃபார்ம். அதான் எக்ஸசைஸ் 11.5ல பார்த்தோம். தட் இஸ் அந்த கொடுத்திருக்க இதை வந்து ஃபங்க்ஷனை வந்து நம்ம அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் இன்டகிரேட் பண்றது. அதுதான் 11.5ல பார்த்தோம். 11.6ல என்ன பார்த்தோம்னா, மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். சப்ஸ்டிடியூஷன்ன்றது வந்து அதோட டெரிவேட்டிவ் எங்கேயாவது பக்கத்துல இருக்கும். சோ நம்ம சப்ஸ்டிடியூஷன் கொடுத்து நம்ம இது அப்புறமா இன்டகிரேட் பண்ணோம், அல்லது அப்புறமா அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் ஃபார்முக்கு டீகம்போஸ் பண்ணி அப்புறமாவும் நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். சோ அந்த மெத்தட் பார்த்தோம். அடுத்தது நம்ம மூணாவது பார்த்த மெத்தட் என்ன, இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். அதுதான் லாஸ்ட் வீடியோல பார்த்தோம், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். சோ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் எப்ப யூஸ் பண்ணணும், அந்த 5 விதமான ஃபங்க்ஷன், தட் இஸ் ILATE, inverse trigonometric function, L for logarithmic function, A for algebraic function, T for trigonometric function and E for exponential function. So இந்த 5 function if it is in the form of product, இதுல ஏதாவது 2 ப்ராடக்ட்ல இருந்ததுன்னா அப்போ you have to use integration by parts. அது எப்படி பண்றது, அது எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். and then suppose ஒரு algebraic and exponential அல்லது algebraic and trigonometric function இருக்கும்போது algebraic function அந்த x ஓட பவர் 1 விட கிரேட்டரா இருந்ததுன்னா அப்ப நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். we use பெர்னோலிஸ் ஃபார்முலா இல்லையா? இது நம்ம பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம போன வீடியோல பார்த்தோம் நம்ம. ஓகேவா? சோ இதுதான் நம்ம பார்த்தோம், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்த்தோம். அதுல 2 ஃபங்க்ஷன், தட் இஸ் அல்ஜிப்ரிக் அண்ட் ட்ரிகோனோமெட்ரிக், அல்லது அல்ஜிப்ரிக் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல், அல்லது இது லாகரிதமிக் அண்ட் இந்த dx அல்ஜிப்ரிக் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி இன்டகிரேட் பண்றது, அதுதான் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இன்டகிரல்ஸ் ஆஃப் த ஃபார்ம் e பவர் ax into sin bx into dx அல்லது e பவர் ax into cos bx into dx. சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை எப்படி இன்டகிரேட் பண்றது? ஓகேவா? இது ஆக்சுவலா ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். we are going to use it as a formula. பட் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அது நம்ம இப்ப பார்க்கலாம். how to see that. சோ இதுல வந்து இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டைப் வந்து integrals of the form. So integrals of the form integral e power ax into sin bx into dx or integral e power ax into cos bx into dx. So இது எப்படி இந்த ஃபார்முலா டிரைவ் பண்றது அதுதான் இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ இது எப்படி டிரைவ் பண்றதுன்னு பார்ப்போம். சோ இதுக்கு let us consider this, that is இத நம்ம i ன்னு எடுத்துக்கலாம். let us take this i. let i is equal to integral e power ax into sin bx into dx ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுவுமே பாருங்க, ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனும் ஒரு ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷனும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்ப இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ILATE இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் அல்லது லாகரிதமிக் ஃபங்க்ஷன், அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், இந்த 5ல ஏதாவது 2 மல்டிப்ளிகேஷன்ல இருந்தாலே we have to use integration by parts. சோ இங்க நமக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனும் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷனும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. சோ we have to use integration by parts. சோ integration by parts எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இதுக்கு முதல்ல ஃபார்முலா எழுதிடலாம். the formula is integral u dv is equal to uv minus integral v du. இதான ஃபார்முலா பார்த்தோம். இப்போ இதுல எதை யூன்னு எடுக்கணும், I L A T, T க்கு அப்புறம் தான் E வருது இல்லையா? அப்ப ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷனை தான் நம்ம யூன்னு எடுக்கணும். we have to take this trigonometric function as u. dv எதை எடுக்கணும், இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனை தான் நம்ம dv ன்னு எடுக்கணும். ஓகேவா? சோ அப்ப u நம்ம எதை எடுக்க போறோம், sin bx, and dv எதை எடுக்க போறோம், it is e power ax into dx. எதை dv ன்னு எடுக்கிறோமோ அது கூட தான் இந்த dx சேர்த்து எடுக்கணும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், du கண்டுபிடிப்போம். டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், sin dx டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், உங்களுக்கு சைனோட டெரிவேட்டிவ் cos, ஓகேவா, cos bx into திருப்பி இந்த bx டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், into b. ஏன்னா இந்த கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, அதான டிஃபரன்ஷியேஷன். டிஃபரன்ஷியேஷன்ல எக்ஸுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தா அந்த கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணணும். சோ அப்ப நமக்கு என்ன வரும், we'll get it as b cos bx into dx ன்னு வந்துரும். இப்போ இங்க இதை இன்டகிரேட் பண்ணுவோம். இப்போ v is equal to இங்க e power ax integration என்ன, e power x, and if there is any coefficient for x, x க்கு ஒரு coefficient இருந்தா இன்டகிரேஷன்ல என்ன பண்ணணும், we have to divide by the coefficient of x. சோ அப்ப என்ன வரும், e power ax by a. இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இப்போ which is equal to uv, அதான ஃபார்முலா, uv that is e power ax by a into sin bx minus integral v du, that is e power ax by a into b cos bx into dx.
இப்போ which is equal to e power ax by a into sin bx minus, so இதில் b by a constant, அதை வெளியில் எடுத்துடலாம், b by a into integral e power ax into cos bx into dx. இப்போ again பாருங்க exponential and trigonometric productல இருக்கா, அப்போ again நம்ம integration by parts யூஸ் பண்ணுவோம். So you have to use integration by parts one more time. So the formula is integral u dv is equal to uv minus integral v du. So இங்க again u எதை எடுக்கணும், cos bx u னு எடுக்கணும், and dv எதை எடுக்கணும், it is e power ax into dx. ஏன்னா trigonometric தானே first வருது, so அதை u னு எடுக்கணும், அடுத்து தான் exponential வருது, so அதை dv னு எடுக்கணும். இப்போ இதை differentiate பண்ணுவோம். இப்போ du என்ன வரும், cos bx differentiate பண்ணா, cos differentiate பண்ணா minus sin bx, there is a coefficient for x, so by differentiating if there is any coefficient for x, அதாவது differentiate பண்ணும்போது x க்கு ஒரு coefficient இருந்தா அந்த coefficient ஆல multiply பண்ணணும். so அப்ப என்ன வரும், minus b sin bx into dx. so இதுதான் வந்து differentiation of cos bx. அடுத்து இங்கே இதை integrate பண்ணுவோம், v is equal to e power ax divided by a, ஏன்னா integrationல x க்கு ஒரு coefficient இருந்தா அந்த coefficient ஆல divide பண்ணணும். so அப்ப it is e power ax by a. இப்போ இதை இங்க substitute பண்ணுவோம், அப்போ which is equal to e power ax by a into sin bx minus of, ஏன்னா ரெண்டு term வரும்ல, and this minus is common for both the terms, so அப்போ bracket open பண்ணிக்கணும், uv, that is e power ax by a into cos bx minus integral v du, that is e power ax by a into minus b sin bx into dx ன்னு வந்துரும் இல்லையா, புரிஞ்சுதாமா? இப்போ மைனஸ் ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம், அப்ப நமக்கு என்ன வரும், e power ax by a into sin bx. so இங்க மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா minus e power ax by a into cos bx. so இங்க வந்து நமக்கு மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிடும், பிளஸ், so இங்க வந்து நமக்கு என்ன வரும், we'll get this as b by a into integral e power ax into sin bx into dx ன்னு வந்துரும். இதுதான் என்னது, i தான क्वेश्चन, i. அப்ப இதுக்கு பதிலா i ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா, பண்ணிட்டு இதை அந்த சைடு எடுத்துட்டு போயிடுவோம், இதை நம்ம i ன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த சைடு எடுத்துட்டு போயிடுவோம். ஸோ எந்த ஸ்டெப்ல i ன்னு ரீப்ளேஸ் பண்றோமோ அங்க பிளஸ் c போட்டுடலாம், அங்க இட் மீன்ஸ் டிஃபரண்ட் இன்டகிரேஷன் இஸ் கம்ப்ளீட். ஸோ e power ax by a into sin bx minus e power ax by a into cos bx plus b by a into i plus c ன்னு வந்துடும். இந்த plus b by a into i அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம், இங்க ஆல்ரெடி ஒரு i இருக்கு, இதை இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், i minus b by a into i is equal to, இப்போ இது ரெண்டுத்துல இருந்து e power ax by a வை வெளியில எடுத்துடலாமா, e power சாரி இங்க ஒரு b by a இருக்கலாமா, முன்னாடி இதை விட்டுட்டோமே, இங்க ஒரு b by a இருக்கலாம், ஆல்ரெடி we have a b by a here. so b by a வால உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், b e power ax by a square, இங்க என்ன வரும், b square by a square வரும். so இது இந்த சைடு போகும்போது you will get it as b square by a square into e power ax by a into sin bx minus b e power ax by a into cos bx ன்னு வந்துரும் plus c. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த சைடுல நம்ம ஐய காமனா வெளியில எடுத்துட்டு எல்சிஎம் எடுப்போம், எல்சிஎம் இஸ் a ஸ்கொயர், இங்க மேல என்ன வரும், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரா பிளஸ் b ஸ்கொயர்ல வரணும், ஓ சாரி வெளியே மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ், நமக்கு இங்க உள்ள மைனஸ்ல வரும், 3 மைனஸ் இருக்குல்ல, இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ், ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா யூ கெட் இட் அஸ் மைனஸ், இந்த டேர்ம் வந்து மைனஸ்னு வரும். ஸோ இது இந்த பக்கம் போகும்போது இட் வில் பிகம் அஸ் பிளஸ். ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா, இங்கே நம்ம எல்சிஎம் எடுப்போம், இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும், இங்கே ஏ ஸ்கொயர் இல்லையா, ஸோ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுப்போம். ஆர் இது ரெண்டுத்துலேருந்து நம்ம லெட் அஸ் டேக் இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ ஸ்கொயரை வெளியில் எடுத்துடலாம். அப்போ ஏ ஸ்கொயர் வெளியில் வந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணணும், ஏவால மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, ஏ சைன் பிஎக்ஸ் மைனஸ் பி காஸ் பிஎக்ஸ் பிளஸ் சின்னு வந்துருமா. இப்போ இந்த ஏ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம், இதை இங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்டு ஏ சைன் பிஎக்ஸ் மைனஸ் பி காஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. அப்போ therefore integral e power ax into sin bx into dx. ஸோ இதோட இன்டகிரேஷன் என்ன,
it is equal to e power ax divided by a square plus b square into a sin bx minus b cos bx plus c. So this is the integration of the given function. புரிஞ்சுதாமா? இத ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்கணும். You have to remember it as a formula. ஏன்னா அடுத்த வருஷம் இதை நம்ம ஃபார்முலாவா தான் யூஸ் பண்ண போறோம். We are going to use it as a formula. So அதனால இதை நீங்க ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்கணும். Integral e power ax into sin bx into dx is equal to e power ax divided by a square plus b square into a sin bx minus b cos bx plus c. ஓகேவா? ஓகே, இப்போ இதே மாதிரி செகண்ட் ஒன் இதுக்கு ஃபார்முலா டெரைவ் பண்ணும். e power ax into cos bx க்கு ஃபார்முலா டெரைவ் பண்ணும். ஸோ அதுக்கும் let us take this as I. Let I is equal to integral e power ax into cos bx into dx. So இதுவும் exponential into trigonometric. So அப்ப நம்ம என்ன பண்ணணும்? Integration by parts யூஸ் பண்ணணும். Integral u dv is equal to uv minus integral v du. So இங்க u என்ன? It is cos bx. And dv என்ன? It is equal to e power ax into dx. அப்ப du என்ன வரும்? Cos bx differentiate பண்ணா என்ன வரும்? It is minus b sin bx into dx. இல்லையா? cos ஓட derivative minus sin and x க்கு ஒரு coefficient இருக்கறனால நம்ம differentiationல coefficient of x ஆல multiply பண்ணனும். இங்க integrate பண்ணுவோம். e power ax integrate பண்ணா e power ax by a. இப்போ இத இங்க substitute பண்ணுவோம். Therefore this integral will become as uv, that is e power ax by a into cos bx minus integral v du, that is e power ax by a into minus b sin bx into dx ன்னு வந்துரும். So இத simplify பண்ணோம்னா it is e power ax by a into cos bx minus into minus plus b by a into integral e power ax into sin bx into dx ன்னு வந்துரும். இப்போ இதுக்கு again integration by parts யூஸ் பண்ணுவோம். So இங்க again u is equal to sin dx and then dv is equal to e power ax into dx. So அப்ப du என்ன வரும்? du is equal to b cos bx into dx. v என்ன வரும்? It is e power ax by a. இல்லையா? differentiationல x க்கு ஒரு coefficient இருந்தா coefficient ஆல multiply பண்ணனும். integrationல x க்கு ஒரு coefficient இருந்தா coefficient ஆல divide பண்ணனும். So இத இங்க substitute பண்ணுவோம். Therefore this will become as e power ax by a into cos bx plus b by a into uv, that is e power ax by a into sin bx minus integral v du, that is e power ax by a into b cos bx into dx. இப்போ இந்த b by a ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப நமக்கு என்ன வரும்? e power ax by a into cos bx plus b by a square into e power ax into sin bx minus இப்போ b by a ஆல இங்க உள்ள மல்டிப்ளை பண்ணா இங்க ஆல்ரெடி ஒரு b by a இருக்கு, இது ஒரு b by a. So ரெண்டு சேர்ந்து b square by a square into integral e power ax into cos bx into dx. இதுதான் i இல்லையா? இதான் i. நம்ம இததான் i ன்னு எடுத்துக்கோம். அப்ப இதுக்கு பதிலா நம்ம i ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். So அப்ப i ன்னு ரீப்ளேஸ் பண்ற இடத்துல நமக்கு இன்டகிரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. So you can put plus c போட்டுக்கலாம். So இப்ப இந்த இத வந்து we can write it as e power ax by a into cos bx plus b by a square into e power ax into sin bx minus b square by a square into i plus c ன்னு வந்துரும். இப்போ இந்த minus b square by a square into i இந்த பக்கம் எடுத்துட்டு வர போறோம். இங்க ஆல்ரெடி ஒரு i இருக்கு. இத இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா அப்ப நமக்கு என்ன வரும்? i plus b square by a square into i is equal to, so இது ரெண்டுத்துல இருந்து நம்ம e power ax by a square வெளியில எடுத்துடலாம். So a square வெளியில எடுத்துட்டா இங்க நமக்கு என்ன வரும்? a into cos bx plus b into sin bx plus c ன்னு வந்துரும். இப்போ இது ரெண்டுத்துல i காமனா வெளியில எடுத்துட்டு let us take the LCM. LCM is a square. மேல என்ன வரும்? a square plus b square is equal to e power ax by a square into a cos bx plus b sin bx plus c. So இங்க a square cancel பண்ணிடலாம். அப்ப from this I is equal to e power ax divided by a square plus b square into a cos bx plus b sin bx plus c. அப்ப therefore from this we can say that integral e power ax into cos bx into dx. So இதுக்கு formula என்ன படிச்சோம்? e power ax by a square plus b square into a cos bx plus b sin bx
plus c. So this is the integration of this function. So இதெல்லாம் formulaவா ஞாபகம் வச்சுக்கணும். You have to remember this as a formula. ஓகேவா? ஏன்னா நம்ம சம்ஸ்ல ஃபார்முலாவா தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இந்த எக்ஸசைஸ்ல இருக்க சம்ஸ்ல எல்லாமே இது ஃபார்முலாவா தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ இது +2லயும் you have to remember it as a formula. இந்த ஃபார்முலாலாம் நமக்கு ரொம்ப முக்கியம். 12th இந்த ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சோ இப்போ இத பேஸ் பண்ணி சம்ஸ் எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இந்த 11.36 இது எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்கு? இன்டெகிரல் e power 3x into cos 2x. சோ example 11.36. First one, integral e power 3x into cos 2x into dx. So நமக்கு this is of the form e power ax into cos bx into dx. இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? e power ax by a square plus b square into a cos bx plus b sin bx இல்லையா? plus c. இதான ஃபார்முலா படிச்சோம். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். ஒண்ணும் இல்ல, a க்கு பதிலா 3, b க்கு பதிலா 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. Just you have to substitute a is equal to 3 and b is equal to 2. அப்ப integral e power 3x into cos 2x into dx. So இதுக்கு என்ன ஃபார்முலா? e power 3x divided by 3 square plus 2 square into 3 cos 2x plus 2 sin 2x plus c. So இதை simplify பண்ணீங்கன்னா என்ன வரும்? e power 3x divided by 3 square 9 plus 2 square 4. So 9 plus 4 you'll get it as 13 into 3 cos 2x plus 2 sin 2x plus c. So this is the integration of the function. புரிஞ்சுதாமா? just formula substitution தான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல செகண்ட் ஒன் பாருங்க. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா integral e power minus 5x into sin 3x into dx. So இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது எந்த ஃபார்முலா இருக்கு? it is integral e power ax into sin bx into dx. இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? e power ax by a square plus b square into a sin bx minus b cos bx plus c இல்லையா? சோ அப்ப இது integral e power minus 5x into sin 3x into dx. சோ இதுல வந்து இந்த ஃபார்முலால a க்கு பதிலா -5 னும் b க்கு பதிலா 3 னும் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? e power minus 5x divided by -5 the whole square which is 25 plus 3 square which is 9 into so a sin bx which is -5 sin 3x minus b cos bx அப்ப 3 cos bx plus c. So இதை simplify பண்ணீங்கன்னா என்ன வரும்? இதுல வேணா நம்ம மைனஸ் காமனா வெளியில எடுத்துக்கலாம், ஆர் அப்படியே எழுதினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ மைனஸ் e power minus 5x divided by 25 plus 9 எவ்வளோ? 34 into 5 sin 3x plus 3 cos 5x. Sorry, 3x. 3x plus c. அவ்வளோதான். So this is the integration of the given function. புரிஞ்சுதாமா? ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூஷன் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. வெறுமனே நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா மட்டும் போதும். ஓகேவா? சோ இதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா போட முடியுமா? ஜஸ்ட் நீங்க ஃபார்முலா மட்டும் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், வேற ஒண்ணுமே கிடையாது. a க்கு பதிலா 2, b க்கு பதிலா 1, நீங்க a க்கு பதிலா -1, b க்கு பதிலா 2. சோ ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூஷன் தான். சோ இந்த 11.8 ஃபினிஷ் பண்ணிட முடியுமா உங்களால? இந்த ரெண்டு ஃபார்முலா தான், இந்த ரெண்டு ஃபார்முலால ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? Okay, இப்போ next one பார்க்கலாம். Next one is of the type integral e power x into f of x plus f dash of x into dx. இதுக்கு ஃபார்முலா வந்து என்னன்னா e power x into f of x plus c. So இதுதான் அடுத்த டைப் பார்க்க போறோம். அடுத்த டைப் வந்து என்னன்னா it is formula. So the formula is integral e power x into f of x plus f dash of x into dx ன்னு இருந்துச்சுன்னா, இப்படி क्वेश्चन இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்னா e power x into f of x plus c ன்னு எழுதிக்கலாம். You can write it like this. ஓகேவா? சோ இதுதான் நமக்கு எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னு நம்ம முதல்ல பார்ப்போம். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். ஓகேவா? இதை நம்ம எப்படி எடுத்துக்க போறோம்னா இந்த LHS எடுத்துக்கலாம். Let us consider this LHS. என்ன கொடுத்திருக்காங்க? integral e power x into f of x plus f dash of x into dx. So உள்ள நம்ம e power x ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா, இப்போ இதை தனித்தனி இன்டெகிரலா எழுதணும்னா எப்படி எழுதலாம்? integral e power x into f of x into dx plus integral e power x into f dash of x into dx ன்னு எழுதிக்கலாமா? இந்த மாதிரி நம்ம தனித்தனியா எழுதிக்கிறோம்.
ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இது இருக்கு இல்லையா, தட் இஸ் நம்ம இதுல வந்து ஆக்சுவலா u is இந்த ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் இருக்கு இல்லையா, இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to take this f of x as u. f of x u னு இந்த e power x dv னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இன்டெகிரலுக்கு மட்டும் நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இன்டெகிரலுக்கு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். சோ இந்த ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா u is equal to f of x னு எடுத்துக்கலாம் and dv is equal to e power x into dx னு எடுத்துக்கலாம். சோ இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? du is equal to f dash of x into dx னு வந்துருமா? f of x டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of x. இத இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? e power x. சோ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். சோ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன வரும்? uv that is e power x into f of x minus integral v du that is e power x into f dash of x into dx plus இது வேற இருக்கு இல்லையா, plus integral e power x into f dash of x into dx. இது ஆல்ரெடி क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிடும் இல்லையா, ஏன்னா இது பிளஸ் இது மைனஸ் both will get cancelled plus c. அப்ப therefore which is equal to e power x into f of x plus c. So this is the integration. So அப்ப இதுல இருந்து நம்ம என்ன ஃபார்முலா சொல்லலாம்னா that is integral e power x into f of x plus f dash of x ன்னு இருந்துச்சுன்னா அதை டைரக்டாவே நம்ம e power x into f of x plus c ன்னு போட்டுடலாம். ஒண்ணுமே இல்ல, அந்த ஃபங்க்ஷன்ல வந்து எது f of x எது f dash of x ன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம முக்கியமா செய்ய வேண்டியது இந்த எக்ஸசைஸ்ல. சோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எக்ஸாம்பிள் 11.37 போடுவோம். சோ இதுல first one e power x into 1 by x minus 1 by x square into dx. சோ இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். So first one integral e power x into 1 by x minus 1 by x square into dx. So இது வந்து இப்போ இதுல பாருங்க நம்ம 1 by x நம்ம f of x ன்னு எடுத்தோம்னா ஓகேவா, so f of x is equal to 1 by x ன்னு எடுத்தோம்னா இத டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? f dash of x 1 by x ஓட டெரிவேட்டிவ் என்ன? minus 1 by x square. So அப்ப இது எந்த ஃபார்முலா இருக்கு? it is of the form integral e power x into f of x plus ஃபார்முலா எழுதணும் கண்டிப்பா f dash of x into dx. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன? e power x into f of x plus c. அதான ஃபார்முலா. அப்ப therefore இந்த இன்டெகிரல் that is integral e power x into 1 by x minus 1 by x square into dx. இந்த ஃபார்முலா இருக்கா? which is equal to e power x into f of x என்ன? 1 by x plus c. So this is the integration of the given function. ஒண்ணுமே இல்ல, இதுல வந்து நம்ம எது f of x எது f dash of x ன்னு கண்டுபிடிச்சு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு e power x into sin x plus cos x into dx. So integral e power x into sin x plus cos x into dx. இங்க வந்து நீங்க sin x வந்து சப்போஸ் இது எடுத்துக்கலாம் f of x இங்க sin x f of x எடுத்துக்கலாம். So f of x is equal to sin x ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுல f dash of x என்ன வரும்? sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? cos x. So upon this is of the form integral e power x into f of x plus f dash of x into dx which is equal to e power x into f of x plus c. அதான ஃபார்முலா. அப்ப integral e power x into sin x plus cos x into dx ன்னு இருக்குதா, we can write it as e power x into f of x என்ன? sin x plus c. So this is the integration of the given function. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. தேர்ட் சம் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா it is given that integral e power x into 1 minus x by 1 plus x square the whole square. இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம், ஏன்னா எல்லா சம்லயுமே e power x into இருக்கும். So e power x into 1 minus x by 1 plus x square the whole square into dx. இப்போ இத வந்து இப்போ இவ்வளவு நேரம் போட்ட சம்லாம் டைரக்டாவே ஃபார்முலா இருந்தது. ஆனா இந்த சம்ல அப்படி இல்ல, நம்ம தான் அந்த ஃபார்முலா ஃபார்முக்கு கொண்டு வரணும். சோ அது எப்படி கொண்டு வர போறோம்னா இதை எப்படி எழுதிக்கலாம்னா integral e power x into இத 1 minus x the whole square divided by 1 plus x square the whole square into dx ன்னு எடுத்துக்கலாமா. இப்போ which is equal to integral e power x into இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிடுவோம் நியூமரேட்டரை. எக்ஸ்பாண்ட் பண்ணா என்ன வரும்? 1 plus x square minus 2x divided by 1 plus x square the whole square into dx ன்னு எழுதிக்கலாமா. இப்போ இத தனித்தனியா டிவைட் பண்ணுவோம். தனித்தனியா டிவைட் பண்ணா அப்ப நமக்கு என்ன வரும்? integral e power x into 1 plus x square by 1 plus x square the whole square minus 2x divided by 1 plus x square the whole square
into dx வந்துரும். இப்போ இதுல ஒரு 1 plus x square cancel பண்ணிடலாமா? ஒரு 1 plus x square cancel பண்ணிடலாம். அப்ப நமக்கு என்ன வந்துரும்? integral e power x into 1 by 1 plus x square minus 2x divided by 1 plus x square the whole square into dx. இப்போ இதுல நம்ம இதை f of x ன்னு எடுப்போம். Let f of x is equal to 1 by 1 plus x square. அப்ப f dash of x என்ன வரும்? இதை differentiate பண்ணா 1 by x என்ன ஃபார்முலா? minus 1 by x square. அப்ப இதுக்கு என்ன வரும்? minus 1 by 1 plus x square the whole square into திருப்பி இது உள்ள இருக்கதை differentiate பண்ணோம் இல்லையா? 1 differentiate பண்ணா 0, x square differentiate பண்ணா 2x. அப்ப which is equal to minus 2x divided by 1 plus x square the whole square வந்துருமா? அப்ப இதை f of x ன்னு எடுத்தா இது f dash of x ன்னு வருதா? அப்ப இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? this is of the form. இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? it is integral e power x into f of x plus f dash of x into dx என்ற ஃபார்ம்ல இருக்கு, which is equal to e power x into f of x plus c. So therefore this we can write it as e power x into, so இங்க what is f of x? இதுல f of x என்ன? f of x வந்து 1 by 1 plus x square. So அப்ப e power x into 1 by 1 plus x square plus c, or which is e power x divided by 1 plus x square plus c. So this is the integration of the given function. So இந்த exerciseல ஒண்ணுமே இல்ல, எது f of x எது f dash of x அது கண்டுபிடிக்கணும். So exercise 11.9 இதுல இந்த first sum பாருங்க, e power x into tan x plus log secant x. ஓகேவா? So இப்போ இதுல first one, first sum integral e power x into tan x plus log secant x into dx. இங்க tan x differentiate பண்ணீங்கன்னா உங்களுக்கு secant square x வரும். அதனால இதை நம்ம f of x ன்னு எடுக்கக்கூடாது, இதை f of x ன்னு எடுப்போம். So let f of x is equal to log secant x. இதை நம்ம differentiate பண்ணி பார்ப்போம். அப்ப f dash of x என்ன வரும்? இதை differentiate பண்ணா logக்கு derivative என்ன? 1 by secant x into திருப்பி secant x differentiate பண்ணணும் இல்லையா? secant x differentiate பண்ணா என்ன வரும்? secant x tan x. So secant x cancel ஆயிடும், which is equal to tan x ன்னு வந்துரும். அப்ப இதை f of x ன்னு எடுத்தா இது f dash of x ன்னு வருது. அப்ப it is of the form integral e power x into f of x plus f dash of x into dx, which is equal to e power x into f of x plus c. அப்ப therefore இதை நம்ம இந்த integral எப்படி எழுதலாம்? This can be written as e power x into, what is f of x here? log secant x plus c. அவ்வளவுதான். Next is second one. Second one என்ன கொடுத்திருக்காங்க? இதுவும் ரொம்ப ஈஸி தான். e power x into x minus 1 by 2x square. Integral e power x into x minus 1 by 2x square. இதை first தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. தனித்தனியா பிரிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? e power x into x by 2x square minus 1 by 2x square ஆயிடுமா? into dx. So இதுல ஒரு x cancel பண்ணிடலாமா? ஓகேவா? இப்போ நமக்கு integral e power x into 1 by 2x minus 1 by 2x square into dx இருக்கு. இப்போ இதுல இந்த 1 by 2x நம்ம t ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? So sorry, f of x ன்னு எடுத்துக்கலாம். So put f of x is equal to 1 by 2x. So இதை differentiate பண்ணா என்ன வரும்? f dash of x என்ன வரும்? which is equal to, actually வந்து இதை differentiate பண்ணோம்னா 1 by 2 constant, 1 by x க்கு derivative minus 1 by x square இல்லையா? So அப்ப therefore which is equal to minus 1 by 2x square. இது f dash of x ன்னு வருதா? அப்ப this is of the form integral e power x into f of x plus f dash of x into dx, which is equal to e power x into f of x plus c. Then a formula, அப்ப which is equal to e power x into f of x and 1 by 2x plus c, or which can be written as e power x divided by 2x plus c. So this is the integration of the given function. புரிஞ்சுதாமா? Next third sum பாருங்க. Third sum you can do it as a homework ன்னு நினைக்கிறேன். So இதை உள்ள multiply பண்ணீங்கன்னா என்ன வரும்? secant x plus secant x tan x. So அப்ப இங்க எதை f of x ன்னு எடுக்கணும்? secant x f of x ன்னு எடுத்தீங்கன்னா அதோட டெரிவேட்டிவ் என்ன? secant x tan x ன்னு வந்துரும்.
ஓகேவா secant x f of x ன்னு எடுத்தீங்கன்னா secant x tan x f dash of x ன்னு வந்துரும் so it is of the form integral e power x into f of x plus f dash of x which can be written as e power x into f of x plus c so e power x into secant x plus c புரியுதா இந்த ஹோம்வொர்க்கா போட்டுருங்க ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி அடுத்து fourth sum பாருங்க e power x into 2 plus sin 2x divided by 1 plus cos 2x so இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் fourth one integral e power x into 2 plus sin 2x divided by 1 plus cos 2x into dx இப்போ இத முதல்ல தனித்தனியா டிவைட் பண்ணிக்கலாம் அப்ப integral e power x into 2 by 1 plus cos 2x plus sin 2x divided by okay so இத இப்ப தனித்தனியா டிவைட் பண்றோம் so 2 divided by 1 plus cos 2x plus sin 2x divided by 1 plus cos 2x into dx இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம் 1 plus cos 2x க்கு என்ன ஃபார்முலா it is integral e power x into 2 divided by 1 plus cos 2x க்கு நம்ம trigonometryல என்ன ஃபார்முலா படிச்சோம் 2 cos square x படிச்சோம் இல்லையா plus sin 2x க்கு என்ன ஃபார்முலா 2 sin x cos x divided by so இது என்னது 2 cos square x into dx so இதுல 2 cancel ஆடும் இங்கேயும் 2 cancel ஆடும் ஒரு cos x cancel ஆடும் இப்போ remaining நமக்கு என்ன இருக்கு we have integral e power x into 1 by cos square x என்ன secant square x plus cos x by sin x என்ன tan x into dx இப்போ இதுல எதை நம்ம f of x ன்னு எடுக்கணும் tan x f of x ன்னு எடுத்தா அதோட டெரிவேட்டிவ் இருக்கு இல்லையா சோ அப்ப f of x is equal to tan x அப்படினு எடுத்தோம்னா அப்ப நமக்கு f dash of x என்ன வருது is equal to secant square x ன்னு வருது சோ அப்ப அத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அப்ப this is of the form integral e power x into f of x plus f dash of x into dx which is equal to e power x into f of x plus c அப்ப இத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அப்ப which is equal to e power x into f of x என்ன tan x plus c so this is the integration of the given function புரிஞ்சுதாமா சோ இந்த சம்ல என்ன பண்ணனும்னா இந்த 1 plus cos 2x க்கும் sin 2x க்கும் நம்ம trigonometry formula யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா அப்புறமா தான் நமக்கு இந்த ஃபார்முக்கு வரும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஃபார்முக்கு வராது சோ அதனால இதெல்லாம் நமக்கு ஃபார்முலா தரவா தெரியணும் trigonometry formula அப்பதான் உங்களால போட முடியும் நெக்ஸ்ட் 5th sum பார்க்கலாம் so 5th sum என்ன கொடுத்திருக்காங்க e power tan inverse of x into 1 plus x square divided by 1 plus x square so இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் so நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து integral e power tan inverse of x into 1 plus x square divided by 1 plus x square into dx இப்போ இத நம்ம என்ன பண்ணனும்னா இத ஃபர்ஸ்ட் நீங்க இப்படி பிரிச்சுக்கோங்க இத you write it as like this இத வந்து integral e power tan inverse of x into இத 1 plus x square by 1 plus x square plus x divided by 1 plus x square ன்னு எடுத்துக்கோங்க into dx the தனித்தனியா பிரிச்சுக்கோ 1 plus x square by 1 plus x square plus x divided by 1 plus x square so இது cancel ஆகி 1 ன்னு ஆயிடும் இப்போ integral e power tan inverse of x into 1 plus x divided by 1 plus x square ன்னு வந்துரும் into dx இப்போ நமக்கு actually formula e power x ன்னு இருக்கணும் so அதனால இந்த tan inverse of x t in substitution கொடுப்போம் so put tan inverse of x is equal to t இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வரும் இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அப்ப you will get this as 1 by 1 plus x square into dx is equal to dt ன்னு வந்துருமா 1 by 1 plus x square into dx வந்து நமக்கு dt ன்னு வந்துரும் ஓகேவா இது வந்து இப்படி எடுத்துக்கலாமா tan inverse of x is equal to t ன்னு போட்டுக்கோங்க அப்ப இதுல இருந்து x என்ன வரும் x is equal to tan t ன்னு வந்துரும் இப்போ dx என்ன வரும் what is dx இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா tan t டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square t into dt ன்னு வந்துருமா இப்போ dx க்கு பதிலா இத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இப்போ x க்கு பதிலா நம்ம tan t ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் 1 plus x square க்கு பதிலா 1 plus tan square t ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் அப்ப இந்த இன்டெகிரல் நமக்கு என்ன ஆயிடும் integral e power t into 1 plus x க்கு பதிலா tan t divided by கீழ 1 plus tan square t into secant square t into dt ன்னு வந்துரும் ஏனா dx க்கு பதிலா secant square t into dt ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிரோம் இப்போ 1 plus tan square t என்ன secant square t சோ இதுக்கு LCM எடுப்போம் இதுக்கு LCM எடுத்தோம்னா அப்ப நமக்கு என்ன வரும்
அப்ப you will get this as integral e power t into 1 plus tan t divided by secant square t into secant square t into dt ன்னு வந்துரும். இப்போ இதுக்கு LCM எடுத்தோம்னா என்ன வரும்? integral e power t into so secant square t தான் LCM. மேல நமக்கு என்ன வரும்? secant square t plus tan t into secant square t into dt. So in the secant square t cancel ஆடும், which is equal to integral e power t into secant square t plus tan t ரோன சம் மாதிரியே வந்துருச்சு பாருங்க into dt. So இப்போ இதுல எதை நம்ம f of x ன்னு எடுக்கணும் or f of t, இங்க t இருக்கறனால f of t ன்னு எடுப்போம். So put f of t is equal to tan t. அப்ப f dash of t என்ன வரும்? is equal to secant square t ன்னு வந்துரும். So this is of the form integral e power t into f of t plus f dash of t. ஒண்ணும் இல்ல, x க்கு பதிலா t ன்னு போட்டு அதே ஃபார்முலாவை தான் எழுதுறோம். into dt is equal to e power t into f of t plus c. தான ஃபார்முலா. ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்ப which is equal to e power t into f of t என்ன? tan t plus c. ஆனா நமக்கு ஆன்சர் வந்து x ல வேணும், t ல இருக்க கூடாது. அப்ப t க்கு பதிலா நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா? tங்கிறது என்ன கொடுத்தோம்? tங்கிறது tan inverse of x. சோ அப்ப இது எப்படி எழுதலாம்? e power tan inverse of x into tan tங்கிறது என்னது? it is x plus c. or இத நம்ம x into e power tan inverse of x plus c ன்னு எழுதிக்கலாம். புரிஞ்சுதாமா? ஃபைனலா t ல இருக்கத நம்ம x க்கு மாத்திரணும். ஏன்னா tங்கிற சப்ஸ்டிட்யூஷன் நம்ம கொடுத்தது. சோ இந்த சம்மல கொஞ்சம் கேர்ஃபுல்லா திரும்ப வொர்க் அவுட் பண்ணாதான் ஞாபகத்துக்கு வரும். இல்லனா கண்டிப்பா அங்க கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்து இந்த 6th சம் பாருங்க. So 6th sum என்ன கொடுத்திருக்காங்க? log x divided by 1 plus log x the whole square. இந்த sum வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ அதனால இது நீங்க திரும்ப பார்த்தா மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும். log x divided by 1 plus log x the whole square. எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்து பாக்கும்போது இது என்ன மெத்தட்னே ஞாபகத்துக்கு வராது. ஏன்னா இது x இந்த ஃபார்ம்ங்கிறது வந்து ஞாபகத்துக்கு வரதே ரொம்ப கஷ்டம். சோ அதனால இது கொஞ்சம் நீங்க இந்த சம்ம நீங்க திரும்ப பாத்துக்கணும். சோ இந்த சம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, இதோட ஒரு +1 -1 பண்ண போறோம். divided by 1 plus log x the whole square into dx. இப்ப தனித்தனியா டிவைட் பண்ணுவோம். இப்ப integral 1 plus log x divided by 1 plus log x the whole square minus 1 by 1 plus log x the whole square into dx ன்னு வந்துரும். இப்ப இதை நம்ம இது பண்ணோம்னா என்ன வரும்? இதுல ஒரு 1 plus log x கேன்சல் பண்ணிடலாமா? இப்ப integral 1 by 1 plus log x minus 1 by 1 plus log x the whole square into dx ன்னு வந்துரும். ஓகேவா? இப்ப நம்ம என்ன சப்ஸ்டிட்யூஷன் கொடுக்க போறோம்னா, இந்த log x y இன் சப்ஸ்டிட்யூஷன் கொடுக்க போறோம். log x y இன் சப்ஸ்டிட்யூஷன் கொடுக்க போறோம். சோ log x is equal to y in ஒரு substitution கொடுக்க போறோம். put log x is equal to y. actually இது log x to the base e. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம்? e power y is equal to x ன்னு சொல்லலாமா? e power y is equal to x ன்னு சொல்லலாம் இல்லையா? தான log ஓட இது. so e power y is equal to x ன்னு சொல்லலாம். அப்ப இதுல இருந்து dx என்ன வரும்? what will be dx? it is e power y into dy is equal to dx. so அப்ப இந்த dxங்கிறது e power y into dy. இப்ப இதை இங்க சப்ஸ்டிட்யூஷன் கொடுப்போம். சோ சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்தா நமக்கு என்ன வரும்? which is equal to integral 1 by 1 plus y is a minus 1 by 1 plus y the whole square into dx வந்து என்னது? e power y into dy. இப்ப பாருங்க அந்த ஃபார்முலா வந்துருச்சா? e power y into 1 by 1 plus y minus 1 by 1 plus y the whole square. இப்ப இதுல இத t ன்னு எடுப்போம். 1 by 1 plus y t ன்னு எடுப்போம். So நமக்கு என்ன கிடைச்சதுன்னா integral e power y into 1 by 1 plus y minus 1 by 1 plus y the whole square into dy தான் நமக்கு கிடைச்சது. இப்போ இதுல எதை t ன்னு எடுக்கணும் or எதை சரி f of y ன்னு எடுக்கணும்? இங்க இது f of y ன்னு எதை எடுக்கணும்னா 1 by 1 plus y f of y ன்னு எடுக்கணும். அப்ப f dash of y என்ன வரும்? it will be that இது பண்ணுவோம், differentiate பண்ணுவோம். 1 by x என்ன ஃபார்முலா? minus 1 by x square. so minus 1 by 1 plus y the whole square. அப்ப இத நம்ம f of y ன்னு எடுத்தா இது f dash of y ன்னு வருது. அப்ப this is of the form integral e power y into f of y plus f dash of y into dy is equal to e power y into f of y plus c. இதான ஃபார்முலா. ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்ப நமக்கு என்ன வரும்? e power y into f of y என்ன? 1 by 1 plus y. so e power y into 1 by 1 plus y plus c. which is equal to e power y divided by 1 plus y plus c. ஆனா நமக்கு ஆன்சர் எதுல வேணும்? x ல வேணும். ஏன்னா yங்கிறது நம்ம கொடுத்த வேரியபிள்.
இல்லையா? yங்கிறது நம்ம கொடுத்த வேரியபிள், நம்ம கொடுத்த சப்ஸ்டிடியூஷன். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து எக்ஸ்ல வேணும். yக்கு பதிலாக என்னன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணோம்? log x. ஓகேவா? e பவர் yக்கு பதிலாக என்னன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணோம்? x. ஸோ e பவர் yக்கு பதிலாக x divided by 1 plus yக்கு பதிலாக என்னன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணோம்? log x plus c. ஸோ x divided by 1 plus log x plus c. ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் இந்த சம்மெல்லாம் கொஞ்சம் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணுமா, இல்லைன்னா கண்டிப்பாக மறந்து போயிடும். ப்ளீஸ் கொஞ்சம் திரும்ப திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போதான் ஞாபகத்துக்கு வரும். இந்த ஃபார்முலாலாம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாலாம் நமக்கு தேவை 12க்கு. தயவு செய்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்த இது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.